ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். மேக்ஸை பேஸாக வச்சு ஆப்ஷன்ஸில் எப்படி நம்ம பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, இந்த சைட் ப்ரைஸை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் நீங்கள் ஆட் ஆகிங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி 10 நாள் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 10 நாள் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டில் 23,886, 23,924, 23,951. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் லைவ்லேயே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் அப்படிங்கிறது 24,042 வரைக்கும் மேலே மார்க்கெட் போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் அழகாக அது வரைக்கும் போய் ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. கீழே வந்த மார்க்கெட் 951 திருப்பி சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டு 242 வரை போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதான் மார்க்கெட் நடந்துட்டு நான் லைவில் கொடுத்துருந்தேன். லைவை போய் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம இதை எந்த சைட் ப்ரைஸை வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,750 கால், 23,750 புட், 197 அப்படிங்கிறது வந்து கீ லெவல், 174 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். அப்போ நம்ம இங்கே ப்ராப்பரான என்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 235 டே ஹை, 23,750 புட்டோட ஹை தான். ஸோ 235 நீங்கள் எண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 289 அப்படிங்கிறது டார்கெட். ஸோ 289 அப்படிங்கிறது 23,850 புட்டோட ஹை. ஸோ அப்போ நான் மார்க்கெட்டில் நான் எங்கே என்ட்ரி கொடுத்துருந்தேன் அப்படின்னா 284 நீங்கள் எண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 351 அப்படிங்கிறது டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லைவ்ல இங்கே போய் வாட்ச் பண்ணுங்க, நான் கொடுத்துருந்தேன். ஸோ 289 பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் எங்கே போவாங்க, 319 அப்படிங்கிறது வேறு உள்ள நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்க லெவல். ஸோ மார்க்கெட் அங்கே போய் ரீச் பண்ணிட்டு அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியும். மார்க்கெட் திருப்பி கீழே வந்து 284 எண்ட் எடுத்திருக்காங்க. திருப்பி 351 12 மணிக்கு வந்த மார்க்கெட் திருப்பி வந்து 2 மணிக்கு தான் போய் ரீச் பண்ணியிருக்காங்க டார்கெட்டை. அங்கே ரீச் பண்ணோடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. திருப்பி 284 சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் 351 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இதுதான் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். நம்ம டார்கெட்டை போய் ரீச் பண்ணியிருக்காங்க. நம்ம வேறு எந்த சைட் ப்ரைஸ் அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,850 கால், 850 புட், இதில் 194 அப்படிங்கிறது கீ லெவல், 170 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது கீ லெவலுக்கு கீழே வரவே இல்லை, அதே மாதிரி ஸ்டார் லெவலுக்கு மேலே போகவே இல்லை. ஸோ அப்போனா நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 194 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 289 அப்படிங்கிறது டார்கெட். மார்க்கெட் 289 போய் ரீச் பண்ணியிருக்காங்க. 289 அப்படிங்கிறது 23,850 கால புட்டோட ஹை, வேறு எதுவும் இல்லை. ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்துட்டாங்க. நீங்கள் 196 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் போய் ரீச் பண்ணி 289 வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வேற எந்த சைட் ப்ரைஸ் அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,900 கால், 23,900 புட், இதில் பார்த்தோம் அப்படின்னா 195 அப்படிங்கிறது கீ லெவல், 171 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது கீ லெவலுக்கு கீழே வராங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க புட் சைடில். ஸோ அப்போனா நமக்கு இங்கே ப்ராப்பரான என்ட்ரி 171 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 196 ஃபர்ஸ்ட் டார்கெட், 213 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட், ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ மார்க்கெட் அங்கே போய் ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் லைவ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 196 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 253 டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பாருங்கள் திருப்பி 171 வந்துட்டு 213 வரைக்கும் போயிருக்காங்க. திருப்பி கீழே வந்த மார்க்கெட் 196 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 253 டார்கெட் போய் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட் டார்கெட் போய் ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ இதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் பாசிட்டிவாக நடந்திருக்காங்க. மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீஸ்ஃபயர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ அந்த காரணத்தினால மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்காங்க. மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறது 24,100க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா 24,400 வரைக்கும் கண்டிப்பாக போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் மார்க்கெட் அப்படிங்கிறது திருப்பி வார ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எப்போனாலும் வார ஆரம்பிக்கலாம். ஏன்னா யுஎஸ் ஈரான் பேச்சுவார்த்தை சரியாக முடியலை. ஸோ திருப்பி வார ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இஸ்ரேல் வந்து லெபனானை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. திருப்பியும் வார ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திருப்பியும் ஆயில் எல்லாமே கிடைக்கிறது வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். திருப்பியும் வந்து ப்ராப்ளம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து இன்னும் ஈரானை விட்டு வெளியே போகலை, அங்கேயே தான் சுற்றி அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ சீஸ்ஃபயர் நடக்கிறதுக்கான சான்சஸ்ங்கிறது 100க்கு 40% தான் இருக்குது. ஸோ என்ன வேணாலும் நடக்கும். அதுக்காக உடனே நம்ம புட் சைடு எடுத்துடலாமான்னு சொல்லி கேட்டோன்னா புட் சைடு ரெண்டு எடுக்காதீங்க. ஸோ மார்க்கெட் மேனிபுலேஷன் ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்குது. முக்கியமாக ட்ரம்ப் பேச்சை நம்பாதீங்க. அது ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி அன்றைக்கி என்ன நடக்குதோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தையும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.